அருகே மசனக்குடி பஜாரில் இரவு நேரத்தில் கரடி உலா வந்தது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணி அளவில் மசனக்குடி பட்டுப்பூச்சி பண்ணை பகுதி வழியாக பஜார் பகுதிக்கு கரடி ஒன்று வந்தது. அப்போது அவ்வழியாக வந்த வாகனத்தை பார்த்த கரடி முகப்பு விளக்கு வெளிச்சத்திற்கு பயந்து வேகமாக ஓடியது. இதுபோன்று வனவிலங்குகள் அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வரும் நிலையில் அதனை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி 12ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சூடாமணிபுரத்தைச் சேர்ந்த சுதர்சன் என்பவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பள்ளியில் நடக்கும் சிறப்பு வகுப்பில் பங்கேற்கச் செல்வதாக கூறிவிட்டு இருசக்கர வாகனத்தை எடுத்துச் சென்றார். கல்லூரி சாலையில் சென்றபோது கார் மோதி தூக்கி வீசப்பட்ட அவர் உயிரிழந்தார். இந்த விபத்துக்கு காரணமான கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். தென் அமெரிக்க நாடான ஈக்வடாரில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குவான்கேஜ் மாகாணத்தில் லேடா குன்கா லாமானா சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக வாகனங்கள் முன்கூட்டியே நிறுத்தப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் அரசு நிதியுதவி பெறுவதற்காக தபால் அலுவலகத்தில் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு பள்ளியில் பயிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அரசு வழங்கும் கல்வி நிதி உதவி பெறுவதற்காக தபால் கணக்கை தொடங்குவதற்காக ஒரே நேரத்தில் ஒன்று கூடினர். தபால் கணக்கு தொடங்க தினசரி 50 டோக்கன்கள் மட்டுமே வழங்கப்படும் நிலையில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் டோக்கனை பெறுவதற்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அரியலூர் நகரில் உள்ள கிருஷ்ணன் கோவிலில் சீரமைப்பு பணியின் போது 285 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. கோதண்டராமசுவாமி கோவிலில் 82 ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்டம் நடைபெற உள்ள நிலையில் தேரினை நிலைநிறுத்த கிருஷ்ணர் கோவிலில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றது. அப்போது 4 அடி உயரத்தில் தமிழ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது. 1742ஆம் ஆண்டு அரியலூர் ஜமீன்தார் விஜய ஒப்பில்லாத மழவராயரால் பொறிக்கப்பட்ட இந்த கல்வெட்டு குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் மக்காச்சோளத்திற்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டில் 1850 ரூபாய் விலை போன ஒரு குவிண்டால் மக்காச்சோளம் தற்போது 2500 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இது மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள குறைந்தபட்ச ஆதார விலையை விட கூடுதல் என கூறப்படும் நிலையில் மக்காச்சோளத்தை அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்ட முதுகையில் வனத்துறைக்கு சொந்தமான பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டு மளமளவென்று பரவியது. பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் அவ்வப்போது காட்டுத்தீ ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் மார்லி மந்து அணையை ஒட்டிய பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்ட நிலையில் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டனர். விருதுநகரில் கனிம வள கொள்ளையை தடுக்க தவறியதாக வட்டாட்சியர் உட்பட 7 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து 7வது நாளாக போராட்டம் நடைபெற்றது. குமாரலிங்கபுரத்தில் கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டதை தடுக்க தவறியதாக வட்டாட்சியர் ராமநாதன் உள்ளிட்டோரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதனை கண்டித்து வருவாய்த்துறை அலுவலர்கள் பணிகளை புறக்கணித்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் யானை நடமாட்டம் குறித்த அச்சத்தால் மலைவாழை விவசாயம் குறைந்திருப்பதால் அதன் விலை உயர்ந்துள்ளது. கீழ்மலையில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் யானைகள் தொடர்ந்து முகாமிட்டு பயிர்களை சேதப்படுத்துவதால் வழக்கமாக மலைவாழை விவசாயம் மேற்கொள்பவர்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டதாக கூறப்படுகிறது. நடப்பாண்டில் குறைந்த அளவிலேயே விவசாயம் செய்திருப்பதால் ஒரு மலைவாழை 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுகிறது. திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி பாலாலயம் நடத்தப்பட்டு அதன் பின் ஏப்ரல் மாதம் முதல் திருப்பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர்.